கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றி எல்லார் கண்களுக்கு முன்பாக உங்களை பிரமிப்பாக மாற்ற தேவன் சொல்லுவது லூக்கா 5:9. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். தேவன் தாமே இந்த நாளில் 3 விதமான ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். 1, தோல்வியை வெற்றியாக மாற்ற விரும்புகிறார். 2, திரளான நன்மைகளினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். 3, உங்கள் தோல்வியை மட்டும் கண்ட உங்கள் சுற்றத்தார் உறவினர் கண்களுக்கு முன்பாக பிரமிப்படைய செய்யத்தக்கதாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். நம்மை தெரிந்து கொண்ட தேவன் தேர்ந்தெடுக்கும் தேவன். கரையில் 2 படகு இருந்தது. அதில் ஒரு படகு சீமோன் பேதுருவுடையது. அவர் தெரிந்தேதான் அந்த படகை தெரிந்தெடுத்தார். ஏனென்றால் இவரே பிரதான சீஷராகவும் மறுமையிலும் மிகப்பெரிய பங்கையும் பெறுவார் என்று தேவன் அறிந்து அந்த படகை தெரிந்தெடுத்தார். நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டார். சாதாரண தெரிந்து கொள்ளுதல் அல்ல, ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் இருக்க தெரிந்து கொண்டார். நமக்கு என்று ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனா நாம் எந்த அளவிற்கு அதில் ஒரு கமிட்மெண்டோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு திரளாய் தர காத்திருக்கிறார். இரவெல்லாம் முயற்சி செய்து ஒரு மீன் கூட கிடைக்காமல் தோல்வியோடு வேதனையோடு பழுதடைந்த அந்த வலையை பழுது பார்த்து அலசி கொண்டிருந்த பேதுரு, இயேசு அவரிடம் இந்த படகை எனக்கு தா என்று கேட்டபோது நொந்து போய் ஏதாவது பேசி இருந்திருக்கலாம். அப்படி அல்ல, மிகுந்த மரியாதையோடு அந்த படகை அவர் பிரசங்கிக்க பேதுரு கொடுத்ததே பேதுருவின் விசுவாசத்தின் முதல் செய்கையாய் இருந்தது. 2, வந்தவர் இன்னார் என்று அவர் அறியவில்லை. ஆனால் அவர் பிரசங்கத்தை இவரும் கேட்டு இவரை பற்றி அவர் ஓரளவு விசுவாசத்தில் இருந்தார். அப்பொழுது இயேசு அந்த பக்கமாக வலையை போடு என்று சொன்ன போது முன்பின் தெரியாத ஒருவர் அவரை நம்பி பேதுரு வலையை போட்டார். திரளான மீன்களை கிடைக்க செய்தது அந்த தோல்வியடைந்த வலை. ஆமாங்க, நம்முடைய ஞானம் 1000 சொல்லும், அவிசுவாசத்தை கொண்டு வரும். ஆனால் கர்த்தரை நம்பி அவரை இதுவரை நான் பார்க்கல, எனக்கு ஒரு என்கவுண்டர் வேணும், இப்படியெல்லாம் புலம்பாம நம்பி அவர் சொன்னதை, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை உற்று கேட்டு அதன்படி நாம் செய்யும் போது எந்த இடம் எந்த வலை நமக்கு தோல்வியை கொடுத்ததோ அதே வலை இரட்டிப்பு மடங்கான திரளான நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. அதற்கு முதல் செய்கை நாம் கொடுக்க வேண்டும். 3, வலை கிழியத்தக்கதாக 2 படகு நிறைய திரளான மீன்கள் அதை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இதுவரை பிரயாசப்பட்டானே, அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலையே, இப்போது இந்த மனிதர் சொன்ன உடனே இவ்வளவு மீன்கள் கிடைக்கிறதே என்று சொல்லி பிரமித்து நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது எல்லாரும் காலில் விழுந்து அவருக்கு நன்றிதான் சொல்வாங்க. ஆனா பேதுருவோ காலில் விழுந்து பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை செய்தார். நம் உள்ளிந்திரியங்களை அறிகிற தேவன் பேதுருவை அவர் தெரிந்து கொள்ள, பிரதான ஆசாரியனாக மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு தெரிந்து கொள்ள இதுவும் ஒரு காரணம். அவரிடமிருந்த குற்ற மனசாட்சி, தாழ்மை, இது தேவனை அதிகமாய் கவர்ந்தது. நம்முடைய பாவங்களை நம்ம உணரும் போது, பிழைகளை உணரும் போது, அதை சரி செய்ய விரும்பும் போதே தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகள் ஸ்டார்ட் ஆயிடுங்க. ஏசப்பாவும் சொல்றாரு, வா உன்ன மனுஷரை பிடிப்பவர் ஆக்குவேன்னு. பேதுரு வலை விரித்தது மீன்களுக்காக. ஆனால் கர்த்தரும் அங்க ஒரு வலையை விரிக்கிறார் பேதுருவுக்காக. பேதுருவின் மூலம் திரளான 5000, 3000 என்று திரளான ஆத்மாக்களுக்காக. அதை பேதுரு அறியாதிருந்து இந்த நன்மையை கண்டு பயந்து போய் ஓட நினைத்தார். ஆனால் தேவனோ அவனை அழைத்து இவ்வளோ பெரிய அழைப்புக்கு அவரை பங்குள்ளவனாய் மாற்றி இழுத்தார். அன்பின் கயிறுகளால் இழுக்கும் தேவன் பேதுருவுக்கும் ஒரு வலை போட்டிருந்தார். அவன் வலையில் மீன்கள் கிடைத்ததனால் இவரும் தேவனுடைய வலையில் விழுந்து அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்காக மாற்றினார். பேதுரு இவ்வளவு பெரிய அழைப்பை பற்றி இவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்களை கண்டிருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு ஓட ஆரம்பித்தார். அப்பொழுதும் தேவன்
மீன்களை வைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். இந்த முறை பச்சை மீன் அல்ல, சுட்ட மீன். அவர் உடனடியாக சாப்பிடத்தக்கதாக, அவரை பார்த்து ஓட அல்ல, உட்கார்ந்து சாப்பிடத்தக்கதாக தேவன் இரண்டாம் வாய்ப்பை பேதுருவுக்கு கொடுத்தார். ஆமாங்க, நாம அழைப்பிலிருந்து எத்தனை முறை நாம் விழுந்திருந்தாலும் தேவன் நமக்கு இரண்டாம் வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் போது திரளான ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்காக சம்பாதிக்கிறது மட்டுமல்லாம நீங்களும் திரளான பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீங்க. தேவனிடத்திலிருந்து எதையாவது நாம் பெற்றுக்கொள்ள விரும்பினால் முதல் நம்மிடத்தில் அவர் கேட்பதை நாம் அவருக்கு தரணுங்க. 5 அப்பத்தை கொடுத்த சிறுவர் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டு மிகுதி எடுக்கப்பட்டது. கொஞ்சம் மாவை கர்த்தருக்காக கொடுத்த அந்த விதவை ஸ்திரீ பஞ்சகாலம் முழுவதும் அவருடைய பஞ்சம் நீங்கி சுகமாய் இருந்தாள். தன் வீட்டை கொடுத்த கொர்நேலியு, புறஜாதிகளுக்கு முதல் சுவிசேஷம் அங்கிருந்துதான் புறப்பட்டது. எந்த படகு தோல்வியை கொடுத்ததோ அந்த படகை தேவனுக்கு அவர் கொடுத்தார். அதே படகின் மூலம் போய் வலை தேவன் சொன்ன இடத்தில் வீசிய போது திரளான மீன்கள் கிடைத்தது. எங்க விழுந்திருந்தாலும் எங்க தோல்வி அடைஞ்சிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைய, பிசினஸ, ஊழியத்தை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை மகிமையாய் திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்து அநேகருக்கு ஆச்சரியம், பிரமிப்பாய் மாற்றி உங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்றி தருவது அதிக நிச்சயங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய எல்லா தோல்விகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேனப்பா. அதை ஜெயமாய் மாற்ற உம்மால் மட்டுமே முடியும். எத்தனையோ இடங்களை நான் விழுந்து கிடக்கிறேன், சோர்ந்து கிடக்கிறேன், விசுவாசமற்று கிடக்கிறேன் கர்த்தாவே. நான் ரிப்பேர் பண்ண ட்ரை பண்றேன், எல்லாத்தையும் என்னால முடியலப்பா. இந்த நாளில் என்னுடைய படகு, என் வலை, என் தோள், என்னுடைய ஊழியம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கிடக்கிறேன் கர்த்தாவே. தேவரே, சரி செய்வீராக. நீர் பேதருக்கு கட்டளையிட்டதை அவர் செய்த போது ஜெயம் கிடைத்ததப்பா. அப்படியாக உம்முடைய கட்டளை என்ன, உம் சித்தம் என்ன என்பதை அறிந்து நீர் சொல்வதை செய்யவும், இம்மையிலும் மறுமையும் ஆசீர்வாதமாய் இருக்கவும், அநேகரை உம் ராஜ்யத்திற்கு கொண்டு வரவும் என்னை எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளில் தானே என் தோல்விகளோடு கூட சேர்ந்து என்னையும் உம் கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஏற்றுக்கொள்வீராக, ஜெயத்தை தருவீராக, மற்றவர் கண்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.